ஹலோ கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் கனடா அப்படிங்கிற வெப் சீரிஸ் பற்றி தான் ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரீஸுடைய கதையை பார்த்துடலாம். இந்த சீரீஸுடைய ஹீரோ ஒரு பாடகராக சிங்கராக இருப்பார். அப்படியே ஜாலியாக அப்படியே பாட்டு பாடிட்டு அவருடைய லைஃப் அப்படியே போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு ட்ரக் அவங்க வில்லன் டீம் கூட இவர் அட்டாச் பண்ணியிருப்பார். அப்படியே அவங்க கூட சேர்ந்துட்டு அவங்க கூட அப்படி இப்படின்ட்டு எல்லாம் நிறையா பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடுவார். இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிய வரும். போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண பண்ண பயங்கரமான ஒரு சம்பவமெல்லாம் நடக்கும். அந்த சம்பவமெல்லாம் என்ன, இறுதியில் போலீஸ் நம்ம ஹீரோ பிடிச்சாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த சீரீஸுடைய ஒன்லைன். சீரீஸுடைய ஃபாஸ்டியூன் பார்த்தாவே ஹீரோ அவங்களுடைய கேரக்டர் சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. அவங்க பார்த்தா ஒரு பக்கம் பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் ட்ரக் டீலிங் அப்படின்ட்டு நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லாவே தரமாக இருக்குது. அதேமாரி இந்த சீரீஸில் அந்த வில்லன் கும்பல் காமிப்பாங்க, அந்த ட்ரக் டீலிங் பண்ணுற கும்பல், அவங்களுடைய கேரக்டர் இதுவும் நல்லாயிருக்கு. இவங்களை சுற்றி நிறையா பொலிட்டிக்கல் அப்படின்ட்டு நிறைய வில்லன்கள்லாம் இருப்பாங்க. அவங்க கொண்டு வந்த விதம் அது நல்லாயிருக்கு. ஹீரோ அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் இதெல்லாமே நல்லாயிருக்கு. இப்படி எல்லாமே சீன் பை சீனாக ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. இந்த சீரீஸில் பியூஜியம் அண்ட் சினிமோட்டோகிராஃபிக்லாம் நல்லாவே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீரீஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்டோரி தான். ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி தான் அப்படியே எடுத்திருக்காங்க. ரொம்ப ஸ்லோவாக போகுது. ரொம்ப டைமிங் ஜவ்வாக எழுதிட்டாங்களோன்னு தோணுது. அது கடைசி 2-3 எபிசோடெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இதுக்கடா பார்த்து பழக போனால் அதே டெம்ப்ளேட்டை தான் கொண்டு போயிருக்காங்க. எந்த ஒரு சீன்ஸில் ட்விஸ்ட் அண்ட் டெண்டிங்கோ ஒரு வித்தியாசமும் இவங்க கொடுக்கல. நார்மலாக இந்த ட்ரக் டீலிங் கதை எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இவங்க கொண்டு போயிருக்காங்க. இவங்க இன்னும் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருந்தா இந்த சீரியஸ் வேறு லெவலில் வந்திருக்கும். ஆனால் இவங்க கொடுக்க தவறிட்டாங்க. இந்த சீரிஸில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சும்மா இருக்கானா இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் சொல்கிறேன். இதே மாதிரி அடுத்த